காலை வணக்கம் உறவுகளே. காலையிலே வந்து பரபரப்பாக குண்டானலாம் ஊற்றிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து மணி செம்ம வெயில். நேற்றுலாம் வந்து உறவுகளே நேற்று அக்கினி வெயில் மாதிரி நேற்றுக்கு அவ்வளோ வெயில். நேற்று செம்ம ஒரு மணி வரைக்கும் அங்கே கொள்ளையிலே தோப்பிலே கொட்டை போயிட்டு இருந்தோம். வெயில் எங்களால் தாங்க முடியல. அப்புறம் ஆள் கழிச்சு விட்றதுக்கே மணி 6 ஆயிடுச்சு. ஆள் கழிச்சு விட்றதுக்கு வந்த ஆளுங்களை வந்து கழிச்சு விட்றதுக்கு அவங்க கூட தானே. அப்புறம் நானும் தானே போயிட்டு இருக்கேன். செம்ம தலைவலி வருது. நைட்லாம் எனக்கு செம்ம தலைவலி. அதனால தான் லைவ் போட முடியல என்னால். இல்லைனா லைவ் கண்டிப்பாக வருவேன். என்னோட லைவ் வந்து கண்டிப்பாக என்னுடைய உறவுகள் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால் எனக்கு நேற்று நைட்லாம் எனக்கு செம்ம தலைவலி. அப்புறமேல் மாத்திரை வாங்கி போட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டேன். நான் சாப்பிட கூட இல்லை, சாப்பிடவே தூங்கிட்டேன். அவ்வளோ தலைவலி உறவுகளே. அதனால தான் இது நேற்றுலேருந்து லைவ் போடவே இல்லை. இன்னைக்கு காலையிலே அப்புறம் ஆள் வந்து இது நம்ம குத்திக்கு எடுத்து கொள்ள போயிருக்கணும். இன்னைக்கு வந்து தோப்பு கொட்டை இருக்குது. அதுக்கு வந்து நான் இன்னைக்கு லேட்டாக தான் ஏஞ்சேன். இன்னைக்கு ஏஞ்சி நேற்று பொறுக்கின கொட்டையெல்லாம் எனக்கு காய வச்சுட்டு அப்புறம் அதுக்கு பிறகு தண்ணி வருது, தண்ணி பிடிக்கிறேன். தண்ணி இது குடத்தெல்லாம் தண்ணி பிடிச்சாச்சு. நான் தூக்கி வைக்கல. ஒரு ஆள் கொண்ட கொள்ளையில் ஒருத்தருக்கு எங்கள் வீட்டுக்கார் போயிருக்காரு. இப்போ இந்த ஜாமான்லாம் கை முடிச்சுட்டு இப்போ சாப்பாடாக்கி என்ன சாப்பாடு செய்யுதுன்னு தெரியல. இல்லைனா கொள்ளையில் போய் செஞ்சுக்கலாமா இல்லை இங்கே செஞ்சு எடுத்துக்கோமான்னு 2 சிந்தனையில் இருக்கேன் உறவுகளே. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் இது கடந்தா இது அப்படியே கடந்துடும். அப்புறம் எப்போ வந்து விளக்கணும், நான் தானே விளக்கணும். அதனால தான் இது விளக்கி வச்சுட்டு போயிடும். அவங்க கொஞ்சம் சாப்பாடு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. அதனால் பரபரப்பாக கழுவிட்டு இருக்கேன். இதான் உறவுகளே. உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சா ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.